வள்ளி அக்கா வந்துச்சு. வரும்போதே முகமும் நல்லா இல்ல, நடையும் சரியில்லை. பஸ்ஸில் வந்தேனா இந்த காலு ரெண்டும் வீங்கி போச்சு. அப்புறமா தான் நினச்சேன், சரி நமக்கு தான் பொண்ணு தாய் அக்கா இருக்குல்ல, அதுகிட்ட வந்து கேட்டால் விஷயத்தை சொல்லிடும், ஏதாச்சும் சொல்லும் அப்படின்னு வந்தேன் அப்படின்னு. பார்லி விதை, இதை பார்லி அரிசி அப்படிம்பாங்க. இந்த பாக்கலெல்லாம் போட்டிருப்பாங்க தெரியுமா, பூசணி விதை, பரங்கி விதை, அந்த மாதிரி இந்த வெள்ளரி விதைக்கு நல்ல குணம் உண்டு. இது கோதுமை மாவு. இப்போ பஸ்ஸில் போயிட்டு வந்தால் ஏன் வீங்குது அப்படின்னு பார்த்தா உடம்புல நீர் இறங்கலை. இதை நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டாக்கா, பட்டிக்காட்டில் இருக்கிற வள்ளியக்காவை விடுங்க, இங்கே கூட ஐடியில் வேலை பார்க்குறீங்க, ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க, நேரத்துக்கு தண்ணி குடிக்கிறீங்களா? இல்லை, வேலை மேலே மறந்து போயிட்டோம். அப்புறம் அங்கே ஒன்றுக்கு இருந்துட்டு வந்துடுவீங்களா? உங்கள் பாஷையில் சொல்லணும்னா என்ன, வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுவீங்களா? மறந்து போயிட்டோம். இப்படியே இருந்தீங்கன்னா நீரெல்லாம் அப்படி தான் காலில் கோத்துக்கிடும். அதெல்லாம் இன்னைக்கு உடம்பு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். நேரத்தில் தூங்கணும், நேரத்தில் தண்ணி குடிக்கணும், நேரத்தில் போய் அந்த கழிவெல்லாம் போயிடணும், நீர் இறங்கிடணும் வெளியில். இல்லைண்டா இப்படித்தான் காலு வீங்கிக்கும். ஒரு பாத்திரத்தில் தண்ணியை போட்டு, பார்லி அரிசி ரொம்ப போட வேண்டாம், கொஞ்சம் போட்டாலே அது நல்லா பெருசு பெருசாக முழிச்சுக்கூடாது, நல்லா கொதிக்கட்டும். மாசமா இருக்கிற பொண்ணுகளுக்கு கூட காலு வீங்கிக்கும். அது பாவம் வயிற்றுல அம்புட்டு கனத்தை தாங்குது இல்லை, அவளும் ஒழுங்கா முறையா அப்பப்போ நீரை அடக்கக்கூடாது, போயிட்டு வந்துடணும். போகாமல் உட்காந்துக்கிட்டு இந்த டிவி போட்டியே பார்த்துக்கிட்டு உட்காந்து இருக்கக்கூடாது, கொஞ்சம் நடக்கணும். பாத்ரூம் வரபோதும் போயிட்டு வந்துடணும், வரும்போல இருந்தாலே போயிட்டு வந்துடணும் அப்படின்னு தான் நான் எங்கள் அம்மா எல்லாம் சொல்லுவாங்க. ஆச்சா, அப்படியே அவங்களுக்கும் இந்த நீர் இறங்கணும் அப்படின்னாக்கா இந்த பார்லி அரிசியை விட வேற ஒரு நல்ல மருந்து கிடையாது. இப்போ தண்ணி நல்லா கொதிக்க விட்டு, இந்த மாசமா இருக்கிற பொண்ணுகளுக்கு அவங்களுக்கா தெரியாது, அதனால வீட்டில் இருக்கிற பெரியவங்க மறக்காம இந்த பார்லி தண்ணியை போட்டு தரணும். இப்போ தண்ணி கொதிக்குதா, இம்புட்டு அரிசி போட்டா போதும், போட்டா அது நல்லா கொதிக்கட்டும். அது கொதிச்சு என்ன ஆகும்னா இந்த ஒரு அரிசியும் இவ்வளோ பெருசு ஆயிரும். அப்புறமா தண்ணியை இறக்கி வச்சு இருத்து குடிக்கலாம். சில பேருக்கு இதோட வாசனை பிடிக்காது, எலுமிச்சம்பழம் புழிஞ்சுக்கலாம், துளி உப்பு போட்டுக்கலாம். எதுக்கு அதெல்லாம், மருந்துன்னு சொன்னால் எல்லாம் சாப்பிடத்தான் செய்யணும். இப்போ பார்த்தீங்களா, இம்புட்டூண்டு சின்ன சின்ன அரிசியாக இருந்த பார்லியை அப்படி தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சோம்னா அது பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை அணைச்சிட்டு இதை கொஞ்சம் நல்லா ஆற வச்சு லேசாக வெது வெதுன்னு இருக்கிறப்ப வடிகட்டிட்டு குடிக்கலாம். இந்த பாருங்க, இதை இப்படியே இருத்துறணும். அதுக்காக இந்த பார்லி விதையை தூக்கி போடணுங்கிறது இல்லை, குடிச்சா அது கூட சவுக்கு சவுக்குன்னு நல்லா இருக்கும் வாயில் சாப்பிட்றதுக்கு. நாங்கள்லாம் எதையுமே தூக்கி எரிஞ்சே வழக்கம் இல்லை. இதை இப்படியே வச்சுட்டு, இந்தா வள்ளியக்கா இதை குடி அப்படின்னு சொல்லி அவகிட்ட கொடுத்தேன். அடுத்தது இந்த வெள்ளரி விதை, இதுவும் கடையில் நாட்டு மருந்துல கிடைக்கும். இப்ப இதை என்ன பண்ணணும்னாக்கா 1-2 உடைக்கணும். இதை போட்டு இடிச்சேன்ல, என்னது வெள்ளரி விதை. இத பாருங்க, இதுக்கும் தண்ணிய போட்டு இதுல ரொம்ப சௌரியமா இருக்கு பாத்தீங்களா. இப்பெல்லாம் நாங்கன்னாக்கா ஒரு காலத்துல விறக வச்சோம் அடுப்புல, அப்புறம் என்ன செஞ்சோம், திரியெல்லாம் போட்டு ஒரு ஸ்டவ் ஒண்ணு வந்துச்சு, அப்புறமா இன்னொன்னு வந்துச்சு, புஸ்கு புஸ்குன்னு காத்தடிச்சாங்க, அது ஒரு அடுப்பு எரிஞ்சிச்சு. இப்ப பாருங்க, அப்படி ஒரு பட்டனை தட்டி விட்டா அது பாட்டுக்கு, கொஞ்சம் பழகிக்கிட்டேன்னா எனக்கும் எல்லாம் தெரிஞ்சிடும். இது இப்ப தண்ணி கொதிக்க இந்த வெள்ளரி விதை இருக்குல்ல, இதை எடுத்து
இதுவும் கொதிக்கணும். கொதிச்ச பிறகு நம்ம எப்படி பார்லி தண்ணியை வடிகட்டினோம் அதே போல இதையும் இருத்துட்டு சாப்பிட்டோம்டா நல்லா நீர் இறங்கிடும் உடம்புல இருந்து. சில பேருக்கு அந்த நீர் சேர்ந்துக்குச்சுனாக்கா மூஞ்சி கூட அதச்சு கிடக்கும். காலை வேளையில எழுந்த உடனே அதுக்கு எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, ஏன் முகம் குளுப்ப தட்டி கிடக்கும்பாங்க. குளுப்பேண்டா என்ன அது தெரியாது. ஆனா பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, ஐயோ அவ முகம் குளுப்ப தட்டி கிடக்குப்பா, நீர் இறங்கலப்பாம்பாங்க. இந்த நீர் இறங்குறது ரொம்ப அவசியம். நீங்க சில சமயம் ரயில் எல்லாம் போவீங்க. என்ன முதல் நாள் ராத்திரி ஏறி உட்காந்துக்கிட்டு மக்கியா நாள் காலையில போவீங்க. அது வரைக்கும் நாங்கெல்லாம் பாத்ரூம் எல்லாம் போக மாட்டோம், இந்த ரயில் எல்லாம் பிடிக்காது அப்படியெல்லாம் மட்டும் சொல்லாதீங்க. கண்ணை மூடிக்கிட்டு இறக்க வேண்டியதை இறக்கிடணும். ஏன்னு கேட்டா நீர் சேர்ந்துக்குச்சு கால் வீங்கிடும். இப்ப கொதிக்குது பாருங்க. இப்ப அடுப்பு அணைச்சிட்டா பார்த்தா தெரியும். அந்த வெள்ளரி விதையோட அம்புட்டு சத்தும் இந்த தண்ணியில இறங்கிடும். இப்ப நாம வடிகட்டிடணும் அதை. இப்ப இந்த வெள்ளரி விதைய போட்டு அது பாருங்க வடிகட்டிடுறேன். இதை விட என்ன வேணும்? இதுக்கெல்லாம் போய் கவலையே பட வேண்டாம். இதெல்லாம் வைத்தியம் நம்ம கிட்டேயே இருக்குல்ல. இது கொஞ்சம் ஆறுன பிறகு குடிச்சிட்டீங்கன்னாக்க கொஞ்ச நேரத்துல நல்லா இறங்கிடும். நீர் இறங்கவும் கால் வீக்கம் எல்லாம் வடிஞ்சிரும். இப்போ அந்த வள்ளியக்காக்கு இடுப்புல வீங்கி இருந்துச்சுல்ல, இத பாருங்க. இந்த கோதுமையை போட்டு தவிடு போடணும். எங்க போறது, தவிடு பூமி எல்லாம் தான் கொடுத்துட்டேனே பெருமாயிக்கிட்ட. இத பாருங்க, இப்படி கோதுமை மாவு எடுத்து நல்லா சூடு வர வறுக்கணும். வாசனை வந்துருச்சு. தவிடு பூமி அதெல்லாத்தையுமே இப்படி வறுத்துட்டு என்ன செய்யணும்னா, இத பாருங்க, ஒரு துண்டை எடுத்துக்கிறணும். இந்த குத்தாலத்து துண்டும்பாங்களே அந்த மாதிரி துண்டை எடுத்து அதை இப்படி விரிச்சு போட்டு, இப்ப பாருங்க, இத அப்படியே மூட்டை கட்டி அவளை கொஞ்சம் அப்படி பொறுக்கழிச்சு படுத்துக்கடின்னு, அவ்வளோதான். நல்ல சூடு. இதை பாருங்க, அப்படி 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 வச்சு நல்லா ரொம்ப எதமா இருக்கு. இப்படித்தான் அவள் இடுப்பில் வச்சு நல்லா ஒத்தடம் கொடுத்தேன். அந்த மாதிரி கொடுத்துக்கிடலாம். ஒத்தடம் கொடுக்கறதுங்கிறது என்ன தெரியுமா, இந்த சூட்டில் அந்த வலி எல்லாம் போயிடும். நல்லா இந்த சூடு ஆறுற வரைக்கும் நல்லா எத்தனை நேரம் முடியுமோ அப்படி ஒத்தடம் கொடுத்துட்டு அந்த இடத்துல வேப்ப எண்ணெய் இல்லாட்டி தேங்காய் எண்ணெய் அது ரெண்டையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஏதாச்சும் ஒன்று வேப்பெண்ணெயை கூட இல்லை நீவி விடுற போது என்ன தெரியுமா செய்யணும், இப்போ இடுப்பு மேலேருந்து இப்படி வீங்கி இருக்குன்னு கேட்டாக்க இப்படி தேக்கக்கூடாது. அந்த வேப்பெண்ணெயை அப்படி கையில் எடுத்துக்கிட்டு அப்படி போக்கில் அப்படியே இறக்கி விடுறாப்புல ஒத்தடம் கொடுக்கறதுங்கிறது பரம சுகமாக இருக்கும். அதுக்காக ஒத்துருக்கும் வலியெல்லாம் வர வேண்டாங்க. தெரிஞ்சு வச்சுக்கிறதுல தப்பு இல்லை. நீங்கள் 4 பேருக்கு சொன்னால் ரொம்ப சந்தோஷம். இந்த வாழைத்தண்டு அது ஒரு பெரிய ஔஷதம். ரொம்ப பேருக்கு அது தெரியாது. ரொம்ப பேருக்கு இதை நறுக்கவும் தெரியாது. இப்போ இப்படி நறுக்கி எடுக்கணும். இதுதான் நம்ம பயன்படுத்தணும். ஆச்சுங்களா? அதுக்கு மேலே இருக்கிற இந்த பட்டை எல்லாத்தையும் நவுத்திவிட்டு இப்போ இதை நறுக்கிறோம்ல, நறுக்கிற போது ஒரு நார் ஒன்று வரும். ரொம்ப பேருக்கு அது அது எடுக்கணும்னு தெரியாது. இப்படி எடுத்துட்டு இப்படியே விரல சுற்றணும். அப்புறம் அதை தண்ணியில் போட்டுக்கணும். இல்லாட்டா இதெல்லாம் கருத்துரும். இப்போ எனக்கே பாருங்க உடனே கை கருத்துரும். நான் இது எதுக்கு செஞ்சு காட்டினேன்னாக்கா, இந்த வாழைத்தண்டை நல்லா பொடி பொடியாக நறுக்கி அதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சு நீங்கள் அதை வடிகட்டி அந்த தண்ணி குடிங்க, நீர் அப்படியே இறங்கிடும். ஆக நான் இன்னைக்கு உங்களுக்கு எம்புட்டு வழி சொல்லி கொடுத்துருக்கேன். வெள்ளரி விதையை போட்டு கொதிக்க வச்சு தண்ணியை குடி, பார்லி அரிசியை போட்டு தண்ணியை கொதிக்க வச்சு அதை குடி, தவிட்டு ஒத்தடம் கொடுத்துக்கோ, இந்த வாழைத்தண்டு ஜூஸும் சாப்பிட்டுக்கோ. இதை விட என்னங்க சொல்கிறது? உங்கள் எல்லாருக்கும் முக்கியமாக என்னன்னு கேட்டால் நிறையா தண்ணி குடிங்க, நிறையா தண்ணியும் இறக்கிடுங்க. சரியா?